நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் ஓடி வாருங்கள் என்று இயேசு கூப்பிடுகிறார். என்னையா வருத்தம்? நான் நல்லா இருக்கிறேன் சொல்ல முடியுமா? உன்னால மனசுல கை வைக்க முடியுமா? நெஞ்சில கைய வச்சு நெஞ்சில இருக்கிற மஞ்சாசாரம் தொட்டு பார்த்து நான் சந்தோஷமா இருக்கேன் சொல்ல முடியுமா? சமாதானமா இருக்கேன் சொல்ல முடியுமா? நான் இல்லாமல் இல்ல எல்லாம் நிறைவாட இருக்கு உங்களால சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியவில்லை? இந்த உலகம் பாவத்தினால நிறைந்திருக்கிறது. இந்த உலகம் நாசமத்தங்களால் நிறைந்திருக்கிறது. நீ மேலே பண்ண உன்னை இழுக்க 10 பேர் உன்னை காத்து கொண்டிருக்கிறான். நீ நல்லா வரும்பொழுது உன்னை கீழே தள்ள 10 பேர் காத்து கொண்டிருக்கிறான். நல்லா சம்பாதிச்சா அதை பறித்து கொள்ள 10 பேர் காத்து கொண்டிருக்கிறான். ஏன் நிம்மதி இல்ல? ஏன் சமாதானம் இல்ல? ஏன் சந்தோஷம் இல்ல? என்னைக்காவது யோசிச்சியா? மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவனும் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஏன் இந்த மனுக்குலம் ஒரு சாபத்துல இருக்கிறது? ஜான் ஏர்னா மொளசருக்கும், ஜான் ஏர்னா மொளசருக்கும். நல்லா அறிவா நான் டேலண்ட்ல நான் மேல போறேன்னா 10 பேர் கீழே இருக்கிறான். ஏன் முடியல? சாபம். உங்களுடைய எல்லா சாபத்திலிருந்து இயேசு நீங்களாக்கி விட்டார் என்று சொல்கிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகும். நீங்கள் விசுவாசத்தினாலே பெறும்படியாகும். அவர் மரத்திலே தூக்கப்பட்டார். உடைய பாவத்தை சுமந்தார், இந்த சாபத்தை சுமந்தார், இந்த தரித்திரத்தை சுமந்தார், இந்த வியாதியை சுமந்தார். நம்மை பரிசுத்தமாக்கும்படி சிலுவையிலே தேவன் சொந்த குமாரன் என்று பாராமல் ஒப்புக் கொடுத்தார். சொந்த குமாரன் என்று பாராமல் ஒப்புக் கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? நீங்க நல்லா வாழணுமா, சுகமா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, சமாதானமா இருக்கணுமா, எல்லா இடத்திலும் ஜெயிக்க வேண்டுமா? அங்க போனதான் போய்